அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பலம் தரும் வைகாசி மாதத்தை இந்த மாதவ மாதம் அப்படின்னும் வைகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி முதல் தேதியிலேயே நம்ம கங்கை நதியில் நீராடினா 7 ஜென்மங்களில் செய்துட்டு வந்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு சொல்லுது. இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது. அதன்படி நம்மளும் நடந்துக்கிட்டு நமக்கு நன்மைகளை வரவழைத்து கொள்ளுவோம். இந்த சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கும்பத்தை வீட்டில் வைத்தாலே குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது பிறக்கும். வைகாசி மாத பௌர்ணமி என்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது தான் 6 குழந்தைகளா சரவண பொய்கையில் அப்படிங்கிறது தோன்றியது. முருகன் பிறந்த மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டது தான் இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த மாசத்துல 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மேஷ ராசிக்கு போறாரு. புதன் மேஷ ராசியில் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷப ராசியில் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மிதுன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மேஷ ராசியில் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷபத்தில் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மிதுனத்துக்கு போறாரு சுக்கிரன். குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. எந்த காரியம் செய்தாலும் அதை தீர விசாரித்து அதனோட நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுப்பதில் வல்லவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. அதனால தனாதிபதி சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது. புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறதால தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவரை இருந்துட்டு வந்த பின்னடைவுகள் எல்லாமே நீங்க போகுது. தன்னம்பிக்கையும் துணிவும் பிறக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். பாகிஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்றிருக்கிறாரு. வைகாசி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரனும் குருவும் இணைஞ்சு உங்களுக்கு நல்ல பலனை அதிகமாக கொடுக்க போறாரு. பண வரவிற்கு குறைவு இருக்காது. இந்த மாதத்துல குடும்பத்துல புத்திர பாக்கியம் இந்த மாதத்துல கிடைக்கும். நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதத்துல நடக்கலாம். இல்லத்திலும் நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி பரஸ்பர அந்யூன்யம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தற்போதுள்ள வீட்டை புதுப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்திலையும் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை மீன ராசியிலையும், அதன் பிறகு மேச ராசியிலையும் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படலாம். அதற்குண்டான சிகிச்சையின் மூலம் சரியாகும். ரிஷப ராசியில் குருவோட பார்வையும் ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதால குழந்தைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. கருவுற்றிருக்கிற பெண்களுக்கெல்லாம் சுகப்பிரசவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். நீதிமன்றத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கூட கிடைக்கும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். வைகாசி மாதம் 7ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் பலம் பெறும் வேளையில் நல்ல காரியம் அப்படிங்கிறது இல்லத்தில் நடக்கும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியிலலாம் ஆர்வமாக இருப்பீங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புகள்லாம் சேரும். உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையில் அதிகரிக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த நேரத்தில் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, அசையா சொத்துக்கள் வாங்குவது, இந்த மாதிரியான நிரந்தர சேமிப்புகள்லாம் நீங்கள் ஈடுபடலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்தில் வைகாசி மாதம் 11ஆம் தேதி போறாரு. புதன் பாகிஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவோடு இணைகிறது நல்லது தான் உங்களுக்கு.
தொல்லை தந்தவர்கள் எல்லாமே உங்களை கண்டு விலகுவாங்க. வேலையில் இதுவரைக்கும் ஊதியத்துக்காக கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இனிமேல் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டு. இந்த மேல் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்கும். உதிரி வருமானங்கள் வருகிறதால பழைய கடன்களை எல்லாத்தையும் அடைச்சு முடிப்பீங்க. வைகாசி மாதம் 18ஆம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் போறாரு. அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறதால மனக்கவலை பணக்கவலை இரண்டும் தொடரும். ரெண்டுமே வரும். உங்களுக்கு ஒரு சில இழப்புகள்லாம் வந்து சேரலாம். யாரையும் நம்பி எந்த முதலீடு செய்ய வேண்டாம். அதே மாதிரி யாருக்காகவும் ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்துக்கணும். எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது. அதனால அதிக விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய காலகட்டம் வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு. மிதுன ராசிக்கு புதன் வந்து வைகாசி மாதம் 27ஆம் தேதி போறாரு. உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது யோகம்தான். பொருளாதாரம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளோட கல்வி சம்பந்தமாகவும் கடல் தாண்டி சென்று பணிபுரியவும் நீங்கள் முயற்சி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கலாம். இதே மாதிரி வைகாசி மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போறாரு. ராசிக்கு தனபாக்கியாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது தன வரவு அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க. பெற்றோரை அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர பதவி அப்படிங்கிறது கிடைக்கலாம். கூட்டு தொழிலில் இந்த மாதத்தில் செய்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலெல்லாம் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வந்து சிறப்பாக வராரு. அதனால உங்களுடைய பணிகளில் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படும். மேலதிகாரிகள் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலை மாற்றத்திற்கு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா வேறு நல்ல நிறுவனத்துல முயற்சி செய்யலாம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வேலையை நீங்க விடுறது தான் உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்திலெல்லாம் சந்தை நிலவரம் மிகவும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. உற்பத்தியை நீங்க துணிந்து அதிகரிச்சிங்க அப்படின்னா லாபம் வந்து உங்களுக்கு படிப்படியா வரும். சக கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களோட உதவி அப்படிங்கிறத தக்க தருணத்தில் கை கொடுத்து உதவும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு இது ஏற்ற மாதம். குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் வலம் வரும் குரு பகவான் பொருளாதார நிலையை சீரமைத்து கொடுப்பாரு. வெளியூர் பயணங்கள், அந்நிய நாட்டு நிறுவனங்களோடு உள்ள தொடர்பு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கெல்லாம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கு. இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. சுக்கிரனும் குரு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதாலையும் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முதல் வாரத்திலேயே நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். வருமானமும் ஓரளவு இந்த மாதம் சிறப்பாகவே தான் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கூடிய வரைக்கும் கடன் வாங்காமல் சமாளிப்பதற்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் குரு பகவானும் சுக்கிரனும் சுபபலம் பெற்று இருக்கிறாங்க. அதனால் கட்சி மாற்றம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மேல்மட்ட தலைவர்களுக்கெல்லாம் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இனிமேல் கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. பிற கட்சியிலிருந்து அழைப்புகள் கூட வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அவசர முடிவுகளை தவிர்த்துக்குங்க. நிதானமாக எந்த முடிவும் எடுக்க கற்றுக்குங்க. வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கல்விக்கு ஆதிபத்தியம் பெற்றுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்கு. அதன் பிறகு அதனோட பாதை மாறுறதால படிப்பில் சிறு பின்னடைவு ஏற்படலாம். சோம்பலும் உறக்கமும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆசிரியர்களோட ஒத்துழைப்பும் சிறிது குறையக்கூடும். அதனால் தகாத நட்பு ஏற்படுங்கிறதால கல்வி முன்னேற்றத்தை அது பாதிக்கலாம். அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகிறது நல்லது. நல்ல நண்பர்களோடு பழகுவதை நினைவில் வச்சுக்கணும். மாணவர்கள் எல்லாருமே விவசாயத்துறையினர்கள்லாம் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். வயல் பணிகள் எல்லாம் உழைப்பு அப்படிங்கிறது கடினமாக இருக்கும். இனிமேல் இரவு நேர பணிகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஜென்மராசியில் கேது இருக்கிறதால வெயிலில் அலைவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. விவசாயத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதனால் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. உறவினர்கள் நண்பர்களோடு சுமூகமான உறவு தான் இருக்கும். இந்த மாதத்தில் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணையத்தால் மனைவியோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாமே இருக்காது. நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தொழிலையும் சரி
வாழ்க்கையிலும் சரி கிடைக்கும். தினமும் காலையில் நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க.